நாய்க்கு போலீஸ் பண்றது வேற, பொடிக்கு திங்கிற நாய்க்கு என்ன மயிர புடிக்கிட்டான போலீஸ் பண்றது ஒரு புது ஸ்டண்ட். என்னன்னா போராளிகளுக்கும் சமூக பணி செய்யறவனுக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறது கிடையாது. இந்த போராட்டத்துல ஃபுல்லா வம்பு பண்றவனுக்கு சமுதாயத்தில் சீரழிவை ஏற்படுத்தணும் எவன் நினைக்கானோ அவனுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட வேண்டியது, அவனை வச்சே மற்றவங்களுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை பரப்ப வேண்டியது. இது முற்றிலும் செய்யக்கூடியது ஆளுகின்ற அரசின் குற்றம் மட்டும்தான். ஆளுகின்ற அரசு தான் இதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது முறையிலே அன்னைக்கே அந்த பிரச்சனை வரும்போதே அது தவிர்த்து இருந்தால் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் நம்ம சமுதாய மக்களுக்கு வந்திருக்குமா சொல்லுங்க. இப்ப இவங்களோட நோக்கம் என்னன்னா, நம்ம ஐயாவை ஒரு ஜாதியை கூட்டுக்குள்ள அடைச்சிடணும். யாருமே போராடல, அவரை பத்தி பேசினா நாடார் மக்கள் மட்டும்தான் இதை நினைக்கிறாங்க, அவங்க மட்டும்தான் நினைக்கிறாங்கிற மாதிரி அவரோட புகழை கலங்கப்படுத்தும் விதமாக நீ செஞ்சுக்கிட்டே இருக்க. இப்ப சொல்றோம், நீ ஆண்ட கட்சிக்கு சொல்ற, இனிமே ஆள போற கட்சிக்கு சொல்றோம், நாடார் சமுதாயத்தை தவிர்த்துக்கிட்டு இந்த ஒரு மைலுங்க அரசியல் பண்ண முடியாது. வீடு வீடா போய் எங்க ஐயாவோட புகழையும் சொல்லுவோம், இந்த 60 ஆண்டு கால ஆட்சியில் நீங்க செஞ்ச கேவலத்தையும் சொல்லுவோம். உங்களுக்கு முக்தாருக்கு கெடு கொடுக்கிறதை விட உங்களுக்கு நாங்க கெடு கொடுக்கிறோம். எங்க ஐயாவின் புகழை கலங்கப்படுத்திய நாய்களை நீ உடனே தெளிவுபடுத்தணும். அதே மாதிரி இன்னைக்கு எந்த சூழ்நிலை எந்த நாய் இதை பேசுறதுக்கு தயங்கக்கூடிய அளவில் தமிழக அரசு சட்டத்தை நிறைவேற்றணும். எங்க ஐயாக்கு மட்டும் சொல்லல, எல்லா தலைவர்களையும் சொல்றேன். நீ புத்தம் மதிப்பா திராவிட கட்சிகள் உங்களோட வரலாற்றை இங்க நிலைநாட்டணுன்றதுக்காக எத்தனையோ சமுதாயத்தில் எத்தனையோ வாவூசி போன்றவர்கள் எவ்வளோ ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தலைவர் இருக்காங்க. அத்தனை தலைவர்களின் வரலாற்றையும் அளிக்கக்கூடிய வேலையை இந்த திராவிட கட்சிகள் செய்து இது வெறுமனே குற்றச்சாட்டு இல்ல, சமகாலத்தில் வாழும்போது நம்மளே பார்க்கிறோம், நம்ம கண்ணு முன்னால நடக்கு.